வைகுண்ட வாசத்திலும் விருப்பமில்லை பிரபு தேவதேவா, வைகுண்ட வாசத்திலும் எனக்கு விருப்பமில்லை. சத்தியவிரத கஷேத்திரத்தில் சத்தியமூர்த்தியான உன்னுடைய திவ்ய சரணாரவிந்தங்கள் மீது ஆணையிட்டு சொல்கிறேன். சத்தியம் ஷபே வாரணசைலநாத வைகுண்டவாசேபி நமே அபிலாஷா. திருவிழவில் வந்துதித்த புனிதனவன். தெரியும் வரதா, நீ இப்ப வரதன் பெரிய பரத்தமா உன்னை காமிச்சுக்கிற. இதே நீ கிருஷ்ணாவதாரத்துல ஆட்சி கையால் அடிபட்டு அவ கட்டி வச்சு இடுப்புல ஒரு தழும்பு மாதிரி வந்துருத்தோம். அந்த தழும்பு இப்ப தெரியறது தெரியுமா? எங்க கருடன் மேல உட்கார்ந்து இருக்குச்சா இடுப்புல இருக்கிற தழும்பு தெரிஞ்சா எழப்பம் இல்லையோ? கார்பரேட் மீட்டிங்ல புருக்கு ஒருத்த மூக்கு சளி கொட்டிகிட்டே இருந்துன்னா எப்படி இருக்கும் பார்க்கச்சே? அது ஒரு அவமானம் இல்லையோ அவனுக்கு? பின்ன கையாலையா தொடச்சிக்க முடியும்? என்னடா இப்படி சொல்லிட்டார் ஆழ்வார். நம்ம கரெக்டாக தானே மேக்கப் போட்டு வந்தோம், நம்ம பெருமையை தான் காமிச்சோம். கடைசியில் இடுப்பில் இருக்கிற தழும்பு ஆழ்வார் கண்ணில் பட்டு கொடுத்து கேட்டால் ஊரில் உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும்னு சொல்கிறார். இதை ஏதாவது மறைச்சாங்கணுமே. வாகனத்தில் மேலே ஏறி உட்காந்துட்டோம், இனிமேல் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வேறு ஒன்றும் வழி இல்லை, ஏதாவது வழி இருக்கான்னு அப்படி இப்படி இந்த அர்ச்சகாலை பார்த்து கண்ணை கிட்ட காமிச்சான். நமக்குன்னு இருக்க மாதிரி அவா என்ன எங்கேயோ போய் அவா சொல்றது இவருக்கு புரியல, அவருக்கு புரியல. சரிட்டு கொஞ்சம் அந்த மாலைகளை அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டான். அதுவும் முடியல. இப்போ ஓரளவுக்கு அந்த மேல் வஸ்திரம் கீழே இறங்கி, ஏன்னா பட்டை ரொம்ப அழகாக சாதிப்பார். ரங்கநாதனுடைய திருவேணியில இன்னைக்கும் அந்த தழும்பு உண்டான். அவன் கலைக்கு கடை தாவச்ச ஒரு கலையில வஸ்திரம் அவனுடைய வேஷ்டி மாட்டின்னு இருந்தான். அப்ப இடுப்புல இருந்த தழும்பை பார்த்து கோபிகள்லாம் சிரிச்சான். டே கிருஷ்ணா, யாரோ உன்னை கட்டி போட்டிருக்கா மாட்டின்ட்டேன்னு. அது அர்ச்சாவதாரத்திலையும் பெருமாள் திருமேனியில் இருக்கான். என்ன அனுபவம் பாருங்க. இன்னைக்கு ரங்கநாதனுடைய திருமேனியில அர்ச்சாவதாரத்துல அந்த தழும்பு இருக்கான். அதனால அவர் என்ன பண்றாரு, லௌகிகால் மாதிரி மேல இன்னொரு டவல் போட்டு கட்டிக்கிறார் அதை மறைச்சிக்கிறதுக்கு. அதனால நாம கட்டிக்கிறதுலாம் தோஷமே இல்லை, தப்பே கிடையாது. எத்தனை வேணா கட்டிக்கோங்க. ஓவரா இருக்குன்ட்டீங்கன்னா உள்ள பிரசாதம் இறங்காது, அது மட்டும் கஷ்டம். அதுபோல இப்போ வரதன் மேல ஒரு வஸ்திரத்தை அப்படி சாத்திக்கலான்னாரு. சாத்திண்டா சரியா போச்சா? அவ்வளவுதானா? மறைஞ்சிருமா? அட போப்பா, ஒரு இடத்துல ஒரு அடையாளம் இருந்தா மறைச்சுக்கலாம், உடம்பு முழுக்க அடையாளமா இருந்தா எங்க போய் மறைப்பறி? ஆழ்வார் தழும்பிருந்த சாங்கனா தோய்ந்தவா அங்கை தழும்பிருந்த தாழ் சகடம் சாடி தழும்பிருந்த பூங்கோதையாள் வெறுவ பொன்பயரோன் மார்பிடந்த வீங்கோத வண்ணர் விரல் தழும்பிருந்த ஷார்கனால் தோய்ந்த அங்கை. நான் கயிறை பிடிச்சு இழுத்து 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 கையில காய்ச்சிருக்கு, கையில தழும்பு இருக்கு. சீதாதேவி சொன்னா, நீ வெறுமை என்ன கட்டிண்டையான அந்த மிருது எனக்கு வேண்டாம், அது என்னவோ ரொம்ப சாஃப்டா இருக்கா மாதிரி இருந்ததுதான், அது யாரோ ஒரு ஸ்திரீனுடைய டச்சிங் மாதிரி இருக்கு. ராமா, நீ வீரபுருஷன், வீரபத்ரி அகப்படுவது வீரத்திலே இரு. வீரபத்ரியா இருந்தா எதுல இருக்கணும்? அவனுடைய வீரம், அந்த பிரேவரி, அதுலதான் எனக்கு ஆசை. அதனால நீ ஜனஸ்தானத்துல ராட்சதர்களை வதம் பண்ணினியோ இல்லையோ, அப்ப நான் கயிறை இழுத்து இழுத்து உராய்ந்து உராய்ந்து பெருமாளுடைய கையில காঠিன்யம் ஏற்பட்டது. தழும்பிருந்த ஷாங்கனான் தோய்ந்த அம்கை தழும்பிருந்த தாழ் சகடம் ஷாடி, இது கையில ஏற்பட்ட தழும்பு. அடுத்தது பெருமாள் திருவடியால சகடத்தை உதைத்தான், அப்ப திருவடியில ஏற்பட்ட தழும்பு. தழும்பிருந்த பூங்கோரையாள் வெறுவ பொன்பையரோன் மார்பிடந்த வீங்கோர வண்ணர் விரல், அந்த நகங்களில் ஏற்பட்ட தழும்பு என்னன்னு கேட்டா, நிருசிம்மாவதாரத்துல மகாலட்சுமியே மிரண்டு போகும்படியாக நிருசிம்மன் கொள்ளிடர் கோலவனன் குடலற பாய்ந்திட்டு தள்ளி அவன் தலைக்காலை தனி தனியே பிரித்து அள்ளி அவன் ருதிரத்தை ஆசையுடன் உண்ட பிரான் அழகிய சிங்கம். அப்படி பண்ணியா இல்லையோ? அப்பையும் இப்ப என்ன பண்ண போற?
விரல்லையும் கைகள்லையும் தழும்பு இருக்கு, விரல்கள்லையும் தழும்பு இருக்கு, திருவடியிலையும் தழும்பு இருக்கு, இடுப்புலையும் தழும்பு இருக்கு. என்ன பண்ண போற? எல்லாருக்கும் தெரியுமா? பார்த்தான் பெருமாள், ஆஹா இத்தனை பேர் சேர்த்து நம்மளை பரிபவப்படுத்துறாளே, நமக்கு ஒளிஞ்சுக்கிறதுக்கு வேற வழி இல்லையே. அர்ச்சகர் சுவாமி வேற வழி இல்லை, கொடைய போட்டு அப்படியே மறைச்சிருந்தோம். நானா கொடையெடுக்க காண்பிக்கிறேன். எதுக்கு? தொட்டையாச்சாரியாருக்கு சேவை சாதிக்கிறதுக்கு தன்னை மறைச்சுக்கணும்ன்ற அவசியம் இல்லையா? இத்தனை தழும்பு தெரிஞ்சு கொடுத்துனா எல்லாரும் தன்னை கேலி பண்ணுவாளேன்னு வரதன் என்ன பண்ணா, அந்த கொடையால அப்படி மறைச்சுக்கிறான். இப்படியும் ரசிகர்கள் வரதன் அனுபவிப்பது உண்டு. அது பரத்த சூச்சகமா இருந்தாலும் அதுல இப்படி ஒரு ரசனை என்பது அவர்களுக்கு உண்டு. கொடையழகும் வரதனிடத்துல பார்த்தோம், குடையழகும் வரதனிடத்துல பார்க்கிறோம். பரத்வாஜ ஆசிரமத்துக்கு பரதன் வந்தான். அப்படி பரத்வாஜ ஆசிரமத்துக்கு பரதன் வந்த பொழுது பரத்வாஜர் அவனை பரீட்சை பண்ணினார். தன்னுடைய தபோவலிமையினால் ஒரு சபா மண்டபத்தை நிர்மாணித்தார். நடுவில் ஒரு பெரிய சிம்ஹாசனம், ரெண்டு பக்கம் மந்திரி பிரதானிகள் உட்கார்ந்துக்கிறதுக்கு சிம்ஹாசனங்கள் ஏற்படுத்தினார். பரதா வா உள்ள போலாம் அப்படின்னார். பரத்வாஜர் ஆதித்யம்னா அதுதான் ஆதித்யம். அப்படி ஒரு விசேஷமான தனி ஆராதனை பண்ணிட்டார். ஷார்ட்டா எல்லாரும் அந்த சபா மண்டபத்துக்கு வந்தா நடுவுற சிம்ஹாசனம். என்ன இவனுடைய இன்டென்ஷன் தெரிஞ்சுக்கணுமா? பரதன் என்ன பண்றான் பார்க்கலாம்னா, நேர போய் சிம்ஹாசனத்துல பரதன் உட்கார போறானான்னு பார்க்கணும். நேர போய் அவன் சிம்ஹாசனத்துல உட்கார போறானா அப்படின்றதுக்கோசரம் பார்க்கணுமோ இல்லையோ. பார்த்தார், உள்ள நுழைஞ்சான். நுழைஞ்ச உடனே அந்த சிம்ஹாசனத்தை விழுந்து சேவித்தான் பரதன். விழுந்து சேவித்தான். சேவிச்சுட்டு அப்புறம் அது பக்கத்துல போய் நின்றுட்டு ஒரு கையால கொடையும் ஒரு கையால சாமரம் வீசினான். யாருமே இல்லை என்ன, என்னைக்கா இருந்தாலும் சிம்ஹாசனம் என் ராமனுக்குத்தான். என்னைக்கா இருந்தாலும் அவனுக்கு குடை பிடித்து சாமரம் வீசுவது கைங்கரியம் தான் எனக்கு. நான் பரதன் இன்பவரும் செல்வமும் இவ்வரசும் யான் வேண்டேன், எனக்கு எதுவுமே வேண்டாம் சுவாமி, எதுவுமே வேண்டாம், எனக்கு ராமன் தான் என்று பரதன் காண்பித்தான். அதனால்தான் கடைசியில ஓடி வந்தான் பரதன். ஓடி வந்து ராமனுடைய திருவடியில பாதுகைகளை சமர்ப்பித்து உடனே ராமனிடத்தில் பிரார்த்தித்தான். ஹே ராமா, எப்படி நீ என்னிடத்தில் ராஜ்யத்தை ஒப்படைத்தாயோ அந்த ராஜ்யத்தை உன்னிடத்தில் மறுபடியும் நான் சமர்ப்பிக்கிறேன். பாதுகையும் சமர்ப்பித்தான், தன்னையும் சமர்ப்பித்தான். அந்த ராஜ்யம் ராமனிடத்தில் தத்ததாமி புனஸ்துப்யம் யதாத்வம் அததாமம சிரஸ்யஞ்சலிமாதாய கைகேயானந்தவர்தனः பபாஷே பரதோஜ்யேஷ்டம் ராமம் சத்ராவிருதாரணம் சத்யபராக்கிரமம் பூஜிதா மாமிகா மாதா தத்தம் ராஜ்யமிதம் தவ தத்ததாமி புனஸ்துப்யம் யதாத்வம் அததாமம யதாத்வம் அததாமம. எப்படி கொடுத்தையோ எப்பொழுது கொடுத்தையோ அப்படியே உன்னிடத்தில் சமர்ப்பிக்கிறேன்டாப்பா ராமா. யதாத்வம் அததாமம ராஜ்யம் சாஹம் ச ராமஸ்ய. நானும் ராமனுடைய தாசன், ராஜ்யமும் ராமனுடைய தாசன். ஒரு தாசன் இன்னொரு தாசனை பரிபாலனம் பண்ண முடியுமா? அப்படி இருக்கச்சே நான் எப்படி ராஜ்யத்தை ஏற்க முடியும்? அப்படியானால் ராஜ்யம் என்னை ஆளட்டுமே, நான் எதற்கு ராஜ்யத்தை ஆளட்டும் கேட்ட மகாபாகவரத்தவன் பரதன். பரம பாகவரத்தவனுடைய பெருமையானது அங்கே காண்பிக்கப்படுகிறது. அத்தானையும் பரதன் ராமன் சமர்ப்பித்தான். அப்பேற்பட்டதான ராமனுக்கு பட்டாபிஷேக வைபவமானது நடக்கிறது. முடியழகு காண்பிக்கிறார். ஒவ்வொரு திவிதேசத்தில் முடியழகு, ஒவ்வொரு திவிதேசத்திற்கு ஒவ்வொரு. ரங்கநாதன் அப்படின்னு சொன்னா பாண்டியன் கொண்டையோட ரங்கநாதன் எழுந்துள்ளது பாருங்க. பாண்டிய மகாராஜா சமர்ப்பித்த கொண்டைன்னு சொல்லுவோம், பாண்டியன் கொண்டைன்னு சொல்லுவோம். முடியழகுனா யாருக்கு அழகு? ரங்கநாதனுக்கு முடியழகு இருக்கட்டும் சுவாமி. பல ராஜாக்கள் வருவாளே, அவளுக்கு முடி உண்டாச்சே, அவ தலையில முடி போட்டு பெரிய பெரிய கிரீடத்தோட வருவாளேனர் வரட்டுமே. அவளுக்கு அந்த முடி எப்படி அழகாகும் தெரியுமா? அவளுக்கு எப்படி அந்த முடி அழகாகும் தெரியுமா? இன்னைக்கும் பெரிய பெருமாள் திருவாராதனத்துல, ரங்கநாதன் திருவாராதனத்துல பெருமாளுக்கு அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமனீயம்னு சமர்ப்பிக்கிறாள் இல்லையோ, அப்படி சமர்ப்பிக்கச்சே கண்டூஷம்னு சொல்லுவோம். அதாவது பெருமாள் வாய் கொப்பிடிக்கிறதுக்காக அந்த பிரதிகிரக பாத்திரம்னு வச்சிருப்போம்.
இந்த அர்க்கபாத்தியாதிகளை சமர்ப்பிக்கிறதுக்கு அந்த பிரதிகிரக வட்டில்னு ஒன்று பேர். பிரதிகிரக வட்டில் அப்படின்னு பேர் அதற்கு. இந்த அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமனியம் சமர்ப்பித்தா அதை ஒரு வட்டில் நாம சேர்ப்போம். ஒரு வட்டில் சேர்க்கணும். ஒரு அரசன் சுந்தர பாண்டியன் என்பதாக பெயர் அந்த ராஜாவுக்கு. அந்த ராஜா பெருமாளை சேவிக்க வந்திருக்கான். ராஜாதி ராஜனான ரங்கராஜனை சேவிக்க வந்திருக்கான். சுவாமி தேசிகன் சாதித்தார், அம்மா பாதுகாதேவியே, உன்னிடத்துல வந்து எவன் தலை குடிகிறானோ அவன் உலகத்தில் தலை நிமிருவான். உன்னிடத்துல எவன் தலை நிமிர்ந்து நிற்கிறானோ அவனுக்கு உலகத்தில் தலை குடிவுதான் ஏற்படும். உன்னதானாம் அவனதிஹி நதானாம் யத்ரசோன்னதிஹி. பாதுகையினிடத்தில் ஒருத்தன் தலை குனிந்தானேயானால் அவன் உலகத்தில் தலை நிமிரப் பெறுவான். பாதுகையினிடத்தில் ஒருத்தன் தலை நிமிர்ந்தானா உலகத்தில் அவன் தலை குனிவுதான். அத்தனை ராஜாக்கள் வந்தா. அங்கன்மாஞாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். நரகாசுரன் ஜராசந்தன் முதலானவர்கள் எல்லா ராஜாக்களையும் சிறைப்படுத்தி வைத்திருந்தார்கள். அத்தனை ராஜாக்களையும் சிறைப்படுத்தி வைத்திருந்தார்கள். கிருஷ்ணன் வந்தான், அவர்களை வென்றான், கொன்றான். ஜராசந்த வதம். பீமசேனன் தான் இருக்கட்டும், யாரோ ஒருத்தர் என்ன இப்போ எப்படி இருக்கட்டுமே, ஒருத்தர் மூலமாக அவனுடைய வதம் ஏற்பட்டது. அதே மாதிரி நரகாசுரனுடைய வதம் ஏற்பட்டது. எல்லாத்துக்கும் கிருஷ்ணன் தானே காரணம். எல்லாத்துக்கும் கிருஷ்ணன் தானே. எல்லா ராஜாக்களையும் சிறை விடுத்தான். எல்லாம் சிறையிலிருந்து வெளில வந்தான். எல்லாரும் போயிட்டு வாங்க, உங்க ராஜ்யம் என்னென்னவோ அந்த ராஜ்யத்துக்கு போயிட்டு வாங்க. ஒருத்தன் கூட போக மாட்டேன்ட்டான். ராஜாக்கள் எல்லாரும் ஓடி வந்துட்டான். நேர கிருஷ்ணன் திருவடியில விழுந்தான். ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலம். திருநாராயணபுர பாசுரமாக பெரியவர்கள் இதை அனுசந்தானம் பண்றான். திவ்யதேசம் இல்லை அப்படின்னா கூட நம்மாழ்வாரின் பாசுரமான இது திருநாராயணபுர திவ்யதேசம் என்று பெரியவர்கள் அனுசந்திக்கிறார். ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜ குலோத்துங்க விருதுகள்லாம் சொல்றான். பெரிய பெரிய விருதங்களை சொல்லி வரவேற்கிறான் ராஜாக்களை. சௌக்கியமா இருந்தான். பல்லாக்கு தூக்கிட்டு போறா, பட்டண பிரவேசம் பண்றான். சத்திர சாமர வாத்திய நிறுத்த கீதக விசேஷங்கள். ஆய் யார் அங்கே அப்படின்னா கை தட்டினா உடனே 10 பேர் ஆப்பிள் ஜூஸ் கொண்டுறான், ஆரஞ்சு ஜூஸ் கொண்டுறான், க்ஷீராண்ணம் கொண்டு வரா. அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட். எதிரே பார்க்கல, ரெடியே ஆகல. மத்தியானத்து வேளையில பக்கத்து தேசத்து ராஜா சண்டைக்கு வந்துட்டான். பெரிய படத்தரைக்கு வந்துட்டான். இவனும் நல்ல பிரேவரி தான், யுத்தம் பண்ணக்கூடிய வந்தா, சக்தி சாமர்த்தியம் பெற்றவன் தான். ஆனா ரெடியா இல்ல. ஓரளவுக்கு தான் சண்டை போட முடியும், டிஃபென்சிவா தான் இருக்க முடியும். அவன் டிஃபென்ஸோட யுத்தம் பண்றான். சத்ருக்கள் கை ஓங்கிடுத்து உசிரை காப்பாத்திக்க ஓடுறான். எங்கேயோ காட்டுக்குள்ள போய் ஒழிஞ்சுட்டான். உடம்பெல்லாம் ரணம், போர்க்களத்துல பட்ட ரணம். மூச்சு விடுற ஓடுறதுக்கு பயம். புதருக்குள்ள மூச்சு விடாம இப்படி மூக்க பிடிச்சுன்னு காரை மூடின்னு உட்கார்ந்துட்டு இருக்கான். சத்ருக்கள்லாம் தேடுறான். காட்டு முடுக்க தேடி பார்க்கறான். நல்ல காலம் அவன் இருக்கிற இடத்துக்கு அவன் வரல, தப்பிச்சுட்டான். அவன் தேடிட்டு போயிட்டான். சாயங்காலம் இருட்டு வேலை, ஒரே பசி மயக்கம், உடம்புல ஹை ப்ளீடிங் வேற, ரத்தம் வெளியில போயிடுது, உடம்புல ஸ்டாமினாவே இல்லை. இப்ப யார் அங்கே கூட்டா வருவாளா? யார் அங்கே கூட்டா வருவா? யார் வருவா? சத்ருக்கள் வருவா, எதிரிகள். கரெக்ட், விடுறாங்க, வெற்றான வந்துருவான். உயிர் பயம், ஆபத்து, பசி, தள்ளாடி தள்ளாடி, வழி தெரியாது. காட்டுலலாம் இந்த பக்கம் அவன் தனியா வந்ததே கிடையாது. இருட்டு வேலையில தள்ளாடி கொஞ்சம் தூரத்துல வெளிச்சம் தெரியுது. ஏதோ ஒரு கிராமம் காட்டு ஓரத்துல இருக்கு. அங்க போறான். இவனை ராஜான்னு யாருக்காவது ரெக்கக்னைஸ் பண்ணிக்க முடியுமாங்க? ஏன்னா எல்லாம் கிழிஞ்சு போய் பராரியா பரதேசியா உடம்பெல்லாம் ரத்தம் வழிஞ்சு நிக்கிறான். பசிதான் இப்ப முக்கியம் இல்லையா? பானை உடைஞ்சு கிடக்கிறது, அந்த பானை ஓடை எடுத்துக்கிறான். ஐயா யாராவது சாப்பாடு இருந்தா போடுங்களேன்னு கேட்கிறான். கார்த்தால இருந்த இருப்பு என்ன? ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர். யாரோ வீட்டுல வீந்து போன படையை கொடுத்தா அவனுக்கு. இதெல்லாம் இருக்குன்னு கூட அவனுக்கு தெரியாது.
கொஞ்சம் சாப்பிடுற வஸ்து ஆறி போச்சுன்னா சமையல்காரன் சிரச்சேதம் பண்ணிடுவான். இவன் ராஜாவிற்கச்சே தான் சாப்பிடுற வஸ்து கொஞ்சம் சுடுக ஆறி போச்சுன்னா சிரச்சேதம் பண்ணிடுவான். இப்ப ஊசி போயிடுச்சு, ருச்சியும் இல்லை. பாதி பேர் சாப்பிட்ட மிச்ச தட்டுல இருந்து எடுத்து போட்டிருக்கான். கிடைச்சா போருண்டா, ஒரு வாய் கவலம் உள்ள போனா போடும், வயிற்றுக்குள்ள இறங்கித்துனா போடும்னு அந்த பசி மயக்கத்துல இருட்டு வெளியில வரச்சே கீழே. அப்போதான் குட்டி போட்டுட்டு அந்த பிரசவ வலியில ஆயாசமா ஒரு கருப்பு நாய் படுத்துட்டு இருக்கு. அவனுக்கு தெரியுமா? அது தெரியாது. அவன் அதை பார்த்தானா? இல்லை. தள்ளாடி வந்தவன் தெரியாதனமா அந்த நாய் வயத்துல காலை வச்சுட்டான். அவ்வளவுதான் வள்ளுன்னு எகிரித்து அப்படியே அவன் தொடைய கவித்து அந்த வேகத்துல கையில இருந்த சாப்பாடு கருணாய் கவர்ந்த காலர் சிதகுய பானையர் பெருநாடு காண இம்மையில் பிச்சைதான் கொள்வர். உலகமே பார்க்கும்படியாக பிச்சை எடுக்கிறானேப்பா, உலகமே பார்க்கும்படியாக பிச்சை எடுத்துட்டு இருக்கானே. சிதகுய பானையர். இப்ப என்ன பண்ணணும்? திருநாரணல் தாய் காலம் பெற சிந்தி துய்வீனோ. அதெல்லாம் விட்டுடு. இந்த ராஜ்யம்ன்றது பிரயோஜனம் இல்லை. ராஜ்யம்ன்றது சுத்தமா நமக்கு பிரயோஜனம் இல்லைன்னா யார் சொன்னா தெரியுமா? துஷ்யந்தன் சொன்னான். நீங்கள்லாம் கொடையழகுன்னு உபன்யாசம் கேட்டே, நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கட்டான். நான் துஷ்யந்தன். கொடை எப்ப அழகு தெரியுமா? துஷ்யந்தனுடைய கேள்வி சாக்குந்தலத்துல. கொடை எப்ப அழகு தெரியுமா? எப்ப நமக்காக இன்னொருத்தர் பிடிச்சிட்டா தான் அழகு. நமக்கு நாமே கொடை பிடிச்சிட்டா அழகு இல்லை. என்ன ஆகும்? கை வலிக்கும். ராஜ்யம் ஸ்வஹஸ்த தண்ட திருத்தமித ஆதபத்திரம். தன்னுடைய வெயிலுக்காகவும் மழைக்காகவும் தனக்குத்தானே கொடை பிடித்துக் கொள்வதை போன்றது ராஜ்யம். ஏன்னா சௌக்கியமா தான் இருக்கு, வெயில் இல்லாமல் தடுக்கிறது, மழை துளி மேல விடாமல் தடுக்கிறது, ஓகே. ஆனா எவ்வளவு நேரம் கையில பிடிச்சிட்டு இருக்கிறது? கை வலிக்கிறது. இப்ப விட்டுட்டா ஒண்ணு வெயில் அடிக்கும், இல்ல மழை பெய்யும் இல்லையா? அப்ப தனக்குத்தானே கொடை பிடித்துக் கொண்டிருப்பதை போலத்தான் ராஜ்ய பரிபாலன்றது. நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஈஸி இல்லைன்னா யாரு? துஷ்யந்த மகாராஜா. நரகாசுரன் முதலான அசூரர்களாலே சிறைபிடிக்கப்பட்ட அத்தனை ராஜாக்களும் இதை நன்னா உணர்ந்துட்டான். தாங்க ராஜ்யத்துல இருந்தோம்னா அந்த ராஜ்யத்தை காப்பாற்றுறதுக்கு தங்களுக்கு சக்தியோ சாமர்த்தியமோ எதுவுமே கிடையாது. அவளுக்கு நன்னாவே தெரியும். நேரம் வந்தா கிருஷ்ணன் திருவடியில விழுந்தா. அந்த கிருஷ்ணன் திருவடியே சரணம்னா அவர்கள் தலையில் பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கிரீடத்தில் பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ரத்னங்கள் பெருமாள் திருவடியில பிரகாசிக்கிறதாம். அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே இல்லையா? விட்ட இடம் என்ன? ரங்கநாதருக்கு திருவாராதனம். அந்த திருவாராதனத்துல பெருமாளுக்கு பிரதிகிரக வட்டில். அந்த திருவாராதன சமயத்தில் அதை சேவிப்பதற்காக ஒரு ராஜா வந்திருக்கான். சுந்தர பாண்டியன் என்பதாக அவனுக்கு பெயர். பெருமாளை சேவிச்சுட்டு இருக்கான். அர்ச்சகர் இப்படி பெருமாளை சேவிச்சுட்டே பெருமாளை பார்த்துட்டே ஆராதனம் பண்ணிட்டு இருக்க, அர்க்யபாத்திய சமர்ப்பிக்கிற. அதை பிரதிகிரகம்ன்றது அதை பிடிச்சுக்கணுமோ இல்லையோ, அது ஒரு வட்டில். அந்த வட்டில் பிடிச்சுக்கணும். அந்த வட்டில் பிடிச்சுக்கிற கைங்கரியம் பண்றவர் அங்க இல்லை. அது இங்க இருக்க அர்ச்சகருக்கு தெரியுமோ? தெரியாது. ஆனால் ஒரு சொட்டு ஜலம் கீழே சிந்தல சத்தம் கேட்கும் போது, ஏன்னா அர்ச்சகர் இப்படி பார்த்தோம்னா பெருமாளுக்கு சமைச்சுட்டு இருக்காரு. இங்க பின்னாடி என்ன நடக்குதுன்னு அவர் பார்க்கலையே. ஆட்டோமேட்டிக்கா அர்க்யபாத்தியம் போறது இங்க மேல தீர்த்தம் சேரும். அந்த பொசிஷன்ல தான் அவ பிடிச்சுப்பா, அப்படிதானே? ஆனா இங்க சத்தம் கேட்கல. அப்புறம் கல்பூரார்த்தி போது திரும்பி பார்த்தா நடுங்கி போட்டார் அர்ச்சகர். ஏண்டானா அரசன் சுந்தர பாண்டியன் தன்னுடைய மகுட்டத்தை அப்படி கவிழ்த்து பிடிச்சிட்டு இருக்கான். பிரதிகிரகமாக பிடிச்சிட்டு இருக்கான். தன்னுடைய கிரீடத்தை. என்ன ராஜாவினர் எல்லாம் ரங்கநாதன் போட்ட பிச்சைடாது. இந்த மகுடம் என் தலையில இருக்குன்னு காரணம்னா அதுக்கு ரங்கநாதன் போட்ட பிச்சை, அவனுடைய அனுகிரகம். அந்த அனுகிரகம் இல்லைன்னா இந்த மகுடம் என் தலையில இருக்குமா? அவன் கைங்கரியத்திற்கு உபயோகப்படாத இந்த முடியை நான் தலையில் தரித்து என்ன பிரயோஜனம்?
அதிலிருந்து இன்றும் ரங்கநாதனுக்கு அந்த வட்டு அருளப்பாடு சுந்தர பாண்டியம் பிடித்தோம். இன்னைக்கும் அதெல்லாம் சொல்லுவோம். அப்ப மகுடாபிஷேகம் பண்ணிக்கிறது பெரிய விஷயம் இல்லை சுவாமி. அந்த மகுட்டத்தை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும், அதுதான் தேசிகன் பாதுகா சாஸ்திரத்தை உன்னதானாம் அவனதிகி நதானாம் எத்திர சோன்னதிகி, உயர்ந்தவன் என்று நினைப்பவன் இவனிடத்துல தலை வணங்காமல் இருக்கானே அவனுக்கு உலகத்துல தலை குனிஞ்சிடும். இங்க ஒருத்தன் தலை வணங்கி இருந்தான். அந்த ராஜாவுடைய பக்தி யோசிச்சு பாருங்க, அந்த ராஜாவுடைய பெருமையை யோசிச்சு பாருங்க. நாம ஒரு கோவிலுக்கு போனா இந்த பக்கம் எல்லாரும் போய் சேவிச்சா தர்ம தரிசனம், நாம மட்டும் எப்படி போவோம், இப்படி போவோம். என்ன பேரு? அதர்ம தரிசனம். ஒரு நிமிஷம் நின்று போறதுக்கு நமக்கு தோணுமா? தள்ளின்னு தான் நாம போறோம் இல்லையா? ராஜா தன்னுடைய மகுட்டத்தை கவிழ்த்து பெருமாள் வட்டிலா அதை சமர்ப்பித்தான்னா அதுதான் மகுடாபிஷேகம். அதனால்தான் பரதன் என்ன பண்ணா, எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், எனக்கு ஒண்ணுமே தேவையில்லை, நான் ராஜ்யாபிஷேகம் பண்ணிக்க மாட்டேன், ராமனை விட்டுட்டு நான் ராஜ்யாபிஷேகம் பண்ணிக்க மாட்டேன், என் ராமன் தான் அரசன், அரசன் தான். வாண்டாம் வாண்டான்னு சொல்றவனுக்கு தான் பெருமாள் கூட்டு கூட்டு கொடுக்கும். வேணும்னு சொல்றவனுக்கு பெருமாள் என்ன பண்ணுவார், கொஞ்சம் வெயிட் பண்ண வைப்பார். பரதன் வாண்டாம் வாண்டான்னார். என்ன வேண்டாம்? எனக்கு மகுட்டம் வாண்டான்னார். அப்படியா, சரி இங்க வா. ராமன் கூப்பிட்டார். வசிட்டர் குலபுரோகிதர் பக்கத்தில் இருக்காரோ, ஓகே சுவாமி எல்லாரும் பாருங்க. என்ன பார்க்கணும்? ராமன் தன்னுடைய 2 பாதுகைகளை பரதனுக்கு கொடுத்தான். அடித்தளம் 2ஐயும் அழுத கண்ணீர் ஓட கதறான், அழறான், விழுந்தான். பெருமாள் திருவிழியில பிரார்த்தித்தான். ஏபிஷ்ட சசிவை சார்த்தம் சிரசாயாஜிதோ மயா பிராதுஹு சிஷ்யஸ்சதாசஸ்ச பிரசாதம் கர்த்தும் அர்ஹசி. ஒருவன் கண்ணீர் இல்லை சுவாமி, இது ஊரின் கண்ணீர். ஏபிஷ்ட சசிவை சார்த்தம் சிரசாயாஜிதோ மயா. அப்படியே தண்டவத் பிரணாமம், தண்டமா சேவிக்கிறான். தண்டவத் பிரணாமம் பார்த்த மாத்திரத்தில் அப்படியே விழுந்தா அந்த ஒரு கொம்பு ஒரு தடி எடுத்து கீழே போட இருக்கும். அப்படி பரத விழுந்தா. ஏ பிஷ்ட சசிவை சார்த்தம் சிரசா யாசிதோ மயா. தலை 2 கேட்கிறேன், இறந்துரைப்பதுண்டு வாடி ஏமனி நிரத்தமா வரம் தரும் திருக்குறுப்பில் வைத்ததாகில் மண்ணுசீர். இப்படி ஒரு பிரார்த்தனை பண்றேனே. ஏ பிஷ்ட சச்சிவை, வேண்டாம் நான் ஒண்ணுதான் வேணுமா, எல்லாம் விழுவிடாமா. ஏ பிஷ்ட சச்சிவை சார்த்தம் சுமந்திரன் முதலான மந்திரி பிரதானிகள் எல்லாரும் சேர்ந்து விடுறா. சிரசா யாசிதோ மயா. நான் யாரு தெரியுமா ராமா? பிராதா, சிஷ்யன், தாசன், இப்படி பல ஆங்கிள் உனக்கு நான் தாசபூதரா இருக்கிறேன். என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டாமா? எனக்கு நீ ஒரு அனுகிரகத்தை செய்யக்கூடாது என்று கதறினான் அல்லவா? அடித்தளம் 2ஐயும் அழுத கண்ணினம் முடித்தலம் இவை என்று முறையில் சூடினார். எனக்கு மகுடம் வேண்டாம், மகுடம் வேண்டாம் என்று மறுத்த பரதனுக்கு ராமன் அளித்த 2 பாதுகைகள் ஒன்றல்ல 2 மகுடாபிஷேகமாக விளங்கியது வர்ணித்தார்.